ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அய்யனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணி வந்து தேன் கேட்டுட்டாங்க. அந்த தேனை வந்து நம்ம எப்படினாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து ஒரு ஒரு இடமா கேட்டு தேன் வாங்குகிற இடத்துக்கு போயிடுறான். போனதுக்கப்புறம் அவங்களையும் பார்த்து தேனையும் வாங்கிறான். போனப்போ அவனுக்கு வழி தெரிஞ்சிருச்சு, வரப்போ அவனுக்கு வழி தெரியலன்னு ரொம்ப பயந்துட்டான். ஐயோ, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைங்க பேரை ஒன்றா கத்துறான். அண்ணே சோழன் அண்ணே, அண்ணே பாண்டி அண்ணே, அண்ணே சேரன் அண்ணே அப்படின்னு கத்துன்னு கத்துறான். அப்படியே இவங்களும் இங்கிட்டு கத்துறாங்க. 2 பேரும் நாலா பக்கமும் தேடுறாங்க. தேடையில் பாண்டி மட்டும் நம்ம பல்லவன் குரலை பார்த்து கண்டுபிடிச்சி போய் கூட்டிகிட்டு வந்து வச்சிடறான். கூட்டிகிட்டு வந்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா பல்லவன் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப இருளடைஞ்ச மாதிரி பயத்தில் ரொம்ப இது பண்ணிட்டான். கடைசியில் பார்த்தா சோழன் வந்து பல்லவனை அடின்னு அடிச்சுட்டு, நைட்டு அப்படி தான் கதவை திறக்க வர, இப்போ அப்படித்தான் தொலைஞ்சு போயிட, நாங்கள் ஹனிமூன் கொண்டாடலான்னு வந்தால் இதை நீ கெடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். திட்டுனோடனேயுமே சேரன் அண்ணே சொல்கிறாங்க, இனிமேல் வந்து பல்லவன் உனக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ சேரன் அண்ணன் கேட்குறாங்க, ஏண்டா பல்லவா தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே, நான் தேவையில்லாத வேலை பார்க்கல, அண்ணி தேன் வேணும்னு கேட்டாங்க, எனக்கு அன்னைக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தானே வாங்கிட்டு வந்தேன்னு தேனை காட்டுறாங்க. காட்டினோடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சோழனர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, நீங்கள் வஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே உனக்கு தனியாக போயிட்டு தனியாக வர தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டுனோடனே நிலா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சோடனே ஐயோ நிலா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கன்னு கத்துறேன். அப்போ கத்துனோடனே நம்ம நிலா வந்து வெளியில் வந்துட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு பல்லவன் எவ்வளோ பாவம், நீ அவனை ரொம்ப பேசிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பல்லவன்கிட்ட பேசுகிறாரு. பேசினோடனே பார்த்தீங்கன்னா பல்லவன் வந்து நான் தேன் வாங்குறதுக்காண்டி தான் போனேன், தேனை கொண்டு போய் காட்டுறாங்க. காட்டினோடனே அண்ணி அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சோடனே சோழன் வந்து அப்படியே இனிமேல் நம்ம எப்பயுமே இப்படியே இருக்கணும்டான்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.